மற்ற கட்சிகள் எல்லாருமே பட்ஜெட்ல தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கான நிதி குடுக்கல, திட்டம் குடுக்கலன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவரு அது பேசாம இருக்காரா என்ன அர்த்தம்? இன்னைக்கு வந்து ஒரு கூட்டம் போட்டிருக்காரு. திடீர்னு எப்படி கூட்டம் போடுறாங்கன்னே எனக்கு தெரியல. அப்ப பட்ஜெட்ல இவ்ளோ பிரச்சனை இருக்குது. யுஜிசி ப்ராப்ளம் இருக்குது. இன்னும் நெறைய பிரச்சனை இருக்கு. அத பத்தியெல்லாம் இவர் பேசாம இருக்கிறாருன்னா, பாசிச பாஜகவை மக்களிடமிருந்து திசை திருப்புகிறார், காப்பாற்றுகிறார்ன்னு அர்த்தம். பிஜேபிக்கு உதவி பண்றான்னு சொல்றீங்களா? ஆமா. ஏங்க அப்ப பேசல? நான் என்ன கேட்கிறேன், அதான் திரும்ப கேட்கிறேங்க. இவரு மதச்சார்பற்ற சமூக நீதி இதுதான் எங்க கொள்கை அப்டின்லாம் சொல்றாருல்ல. அந்த சமூக நீதிக்கு இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்குங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு ட்வீட் போட்டாரு. யுஜிசி இத கொண்டு வந்திருக்கிறத நான் வரவேற்கிறேன். எக்காரணத்துக் கொண்டும் இத நீங்க திறமை படக்கூடாது அப்டின்னு போட்டிருக்காரு சார். இவரு என்ன சார் பண்ணாரு? ஒருவேள ஆட்சிக்கு வந்தா எதிர்க்கலாம்ல? ஏங்க உனக்கு இத பத்தியே பேச தெரியாதவன் ஆட்சிக்கு வந்தா என்ன கிழிச்சிருவேன்னு ஒரு கேள்வி இருக்குல்லங்க. ஏங்க ஆட்சிக்கு வந்து முதலமைச்சரா உட்கார்றது அப்ப அதுக்கு முன்னாடி பேசவே மாட்டியா? அவர் அப்படித்தானே அண்ணாவ மேற்கோள் காட்டும்போது அப்புறம் நல்லா ஏதாவது சொல்லிடுவேன். அண்ணா எடுத்தோனே வந்து முதலமைச்சர் ஆக்கிறீங்க என்ன? நான் நோகாம வந்து நோம்பு கும்பிடுவேன். முதலமைச்சர் ஆனீங்கன்னா நான் கிழிச்சிருவேன். அப்ப மட்டும் எல்லாம் பண்ணுவேன்னு சொன்னாரா? அதுக்கு முன்னாடி மக்களோட நின்னு எவ்வளவு போராட்டங்களை செய்திருக்கிறாரு. அண்ணாவ மேற்கோள் காட்டுறதுக்குலாம் ஒரு தகுதி வேணுங்க. அதுக்கு விஜய்க்கு கிடையவே கிடையாது.